श्रीमान वेंकटनाथार्य कवितार्के केसरी वेदांताचार्यवर्यो में सन्निधत्तां सदा हृदय रामानुजदया पात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेंकटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोगतस्सतितराणाय मेने अस्मद्गुरोर्भगवतोस्य दयैकसिन्धोः ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் பிரபத்ய. சுவாமி தேசிகன் அருளிச் செய்த யதிராஜ சப்ததி, அதில் இன்றைய தின ஸ்தோத்திர அனுபவம் 21வது ஸ்லோகம். யதிராஜருக்கு அடியார்கள் மோட்ச உபாயத்தையே உபதேசித்தல். உடையவருடைய அடியார்களுடைய பெருமையை தெரிவிக்கிறார் இங்கு. யதிராஜருடைய அடியார்கள் மோட்சோபாயத்தையே உபதேசிப்பார்களாம். ரொம்ப ஆச்சரியமாக இந்த ஸ்லோகத்தில் யதிராஜருடைய உடையவருடைய திருவடியை ஆசிரயித்தவர்களுடைய பெருமைகளை பற்றி பேசுகிறார். ஸ்வசிதாவதூத பரவாதி வைபவாஹ நிகமாந்த நீதி ஜலதே ஸ்தலஸ்பிருஷः பிரதிபாதயந்தி கதிமாபவர்கிகீம் யதி சார்வபௌம பதசாத்கிருதாசயாः. ஸ்வசிதாவதூத பரவாதி வைபவாஹ நிகமாந்த நீதி ஜலதே ஸ்தலஸ்பிருஷः பிரதிபாதயந்தி கதிமாபவர்கிகீம் யதி சார்வபௌம பதசாத்கிருதாசயாः. யதி சார்வபௌமருடைய சிஷ்யர்கள் அவருடைய திருவடிகளிலேயே எப்பொழுதும் ஈடுபட்டிருப்பதும் உள்ளத்தவர்கள். யதி சார்வபௌமருடைய சிஷ்யர்கள் எப்பவும் அவருடைய திருவடியிலேயே தன்னுடைய சித்தத்தை உள்ளத்தை ஈடுபடுத்தி கொண்டிருப்பவர்கள். அவருடைய ஸ்ரீசுக்திகள் முழுவதையும் நன்கு அறிந்து ஆழங்கால் பட்டவர்கள், கற்றறிந்தவர்கள். யதிராஜருடைய நவரத்னங்கள் என்ற 9 கிரந்தங்களையும் வேதாந்த சாஸ்திரங்களில் உள்ள நியாயங்களாகிய கடலை நன்கு ஆராய்ந்து அதன் அடிப்பாகத்தை நன்கு அறிந்தவர்கள். வேதாந்த சாஸ்திரங்கள் என்ற கடலின் அடிப்பாகத்தை தொட்டவர்கள். எப்படின்னா ராமானுஜ ஸ்ரீசுக்தியை தெரிஞ்சு கற்றறிந்து கொண்டு, ஆதலால் அவர்கள் பிரதிவாதிகளை எளிதில் கண்டித்து விடுகின்றனர். ரொம்ப ஈஸியாக, எஃபர்ட்லெஸ்ஸாக அவர்கள் கண்டித்து விடலாம். வேத விருத்தமாக பேசுபவர்களை, பாக்கிய மதங்களை, குதிருஷ்டி மதங்களை, நம்முடைய சித்தாந்தத்தின் முக்கியமான சில விஷயங்களை கூறி தன்னுடைய மூச்சு காற்றேலேயே மிக எளிமையாக அவர்களை கண்டித்து அவர்களுடைய மதத்தை அழித்து விடுகின்றனர். இத்தகைய பெரியோர்கள் மக்கள் மோட்சம் அடைவதற்கு வேண்டிய வழிகளை உபதேசிக்க நின்றனர். உபதேசித்து மக்களை, ஜீவாத்மாக்களை உஜ்ஜீவிக்கின்றனர் இந்த யதிராஜருடைய அடியார்கள் என்று அவருடைய பெருமையை பற்றி பேசுகிறார் சுவாமி. ஸ்வசித அப்படின்னா மூச்சு காற்றாலேயே, அவதூத ஒழிக்கப்பட்ட போக்கப்பட்ட, பரவாதி பிரதிவாதிகளின் வைபவாக பெருமை உடையவர். மூச்சு காற்றாலேயே போக்கப்பட்ட பிரதிவாதிகளின் பெருமை. பிரதிவாதிகளை மூச்சு காற்று, அவருடைய மூச்சு காற்றாலேயே அழிச்சிடுவாங்க. அவ்வளவு பெருமை உடையவர்கள் இவருடைய யதிராஜருடைய திருவடிகளுக்கு அதீனமாக்கப்பட்ட உள்ளத்தை உடைய பெரியவர்கள். நிகமாந்த நீதி, வேதாந்த சாஸ்திர நியாயங்களாகிய ஜலதேகே சமுத்திரத்தில், அந்த சமுத்திரத்தினுடைய இப்படி ஜலதே அந்த சமுத்திரத்தை ஸ்பிருஷ தலஸ்பிருஷா, ஜலதே ஸ்தலஸ்பிருஷா, அந்த அந்த சமுத்திரத்தினுடைய அடிப்பகுதியை அறிந்தவர்கள், தலத்தை அடிப்பகுதியை தரையை அறிந்தவர்கள். யதி சார்வபௌம பதசாத்கிருத, யதி சார்வபௌம யதிராஜருடைய பதசாத்கிருத திருவடிகளுக்கு அதீனமாக்கப்பட்ட ஆசையாக உள்ளத்தை உடைய பெரியோர்கள் ஆபவர்கிகீம் மோட்சத்தை பற்றிய கதிம் உபாயத்தை பிரதிபாதயந்தி போதிக்கின்றனர், உபதேசிக்கின்றனர். யதி சார்வபௌமருடைய சிஷ்யர்கள் ஸ்ரீ பாஷ்யகாருடைய திருவடிகளிலேயே தம் உள்ளத்தை ஈடுபடுத்தி அவருடைய ஸ்ரீசுக்திகளை நன்கு கற்று உணர்ந்து, அப்படிப்பட்ட பெரியோர்கள் தன்னுடைய மூச்சு காற்றினாலேயே பிற மதத்தின் வாதங்களை எல்லாம் கண்டித்து
அவர்களின் பெருமைகளை அவர்களுடைய அந்த பிரதிவாதிகளின் மதங்களை குலைத்திடுவர். அதாவது அவர்களின் கொள்கைகளை கண்டிக்க நம் சித்தாந்த விஷயங்கள் அனைத்தையும் அவர்களுக்கு விளக்கி ஆக்க வேண்டும் என்ற அவசியமில்லை. நம் சித்தாந்தத்தின் ஒரு சிறிய விஷயத்தை கூறினாலே போதும், அதனாலேயே பிரதிவாதிகளின் கொள்கை கண்டிக்கப்பட்டு விட முடியும், ஒழிந்துவிடும். ஏன்னா இவர்களின் ஞானம் பிற மதத்தினுடையது போல அல்பமில்லை. இவர்கள் வேதாந்த சாஸ்திரங்களில் உள்ள நியாயங்களிலும் கடலில் புகுந்து தரை தட்டிவிட்டு வருகின்றனர். ஆதலின் இவர்கள் பிரதிவாதிகளை எளிதில் கண்டிப்பதில் என்ன வியப்பு? இத்தகைய மேதாவிகள் உலகுக்கு மோட்சம் பெறுவதற்கு வேண்டிய வழிகளையெல்லாம் நன்கு நமக்கு உபதேசிக்கிறார்கள் என்கிறார் சுவாமி. அஸ்மதாச்சாரியன் ரொம்ப அழகாக இதை தெரிவிக்கிறார். அதாவது யதிராஜனுடைய திருவடிகளில் மனதை செலுத்துபவர்கள் தம்முடைய மூச்சு காற்றினால் வாதியர்களின் பெருமையை விரட்டுபவர்களாகவும் வேதாந்தத்தின் நீதிகள் என்கிற கடலின் ஆழத்தை அறிந்தவர்களாகவும் இருந்து மோட்சத்துக்கான உபாயத்தை எடுத்து விளக்குவர் என்பது இதனுடைய பொருள், முழுமை கருத்து. உடையவரின் திருவடியை ஆசிரயித்தவர்களின் பெருமைகளை பற்றி பேசுகிறார் இந்த ஸ்லோகத்தில். சார்வபௌமன் ஒரு அரசன் இருந்தா, ஒரு ராஜா சக்கரவர்த்தி இருந்தா, அவருடைய காலடியில் காணிக்கையிட்டு விட்டு அவனது அன்பிற்கும் பாத்திரமாகி நாட்டில் செல்வாக்குடன் இருப்பவர்கள் நிறைய பேர் இருப்பான். அதாவது ஒரு ராஜா சக்கரவர்த்தி இருந்தால் அவனுடைய காலடியில் காணிக்கையிட்டு அவனது பிரீத்திக்கு பாத்திரமாகி நாட்டில் செல்வத்துடன் இருப்பார்கள். அவர்கள் எதையும் செய்ய வல்லவர்கள். அது இல்லாமல் அவர்கள் தன்னை சேர்ந்தவர்களுக்கெல்லாம் விரும்பியதை செய்து கொடுப்பார்கள். ஏன்னா சக்கரவர்த்தி ராஜாவோட செல்வாக்கு. அதுபோல எதி சக்கரவர்த்தியான உடையவருடைய திருவடிகளில் தங்களுடைய மனத்தையே உபகாரமாக பாத காணிக்கையாக தன்னுடைய மனத்தையே தன்னுடைய திருவுள்ளத்தையே சமர்ப்பித்து விடுவார்கள் அவருடைய சிஷ்யர்கள், பாகவதோத்தமர்கள். அவர்களுடைய ஸ்ரீசூக்திகளை, அதாவது எதிராஜருடைய ஸ்ரீசூக்திகளை நன்கு கற்ற அந்த பாகவதோத்தமர்களுக்கு வேதாந்த ஞான சம்பாதனமும் பிற மதவாதிகளை நிரசிப்பதும் கண்டிப்பதும் ஒரு பொருட்டே அல்ல என்கிறார் இங்கே சுவாமி. இந்த எதிராஜருடைய சிஷ்யர்கள் அவர்களுடைய மூச்சு காற்று பட்டாலே பிற மதவாதிகள் ஓடிவிடுவார்கள். வாதத்தில் இவர்கள் முன் நிற்க யாரும் துணிய மாட்டார்கள். ஏன்னா இவர்கள் வேதாந்த சாஸ்திரங்களின் நியாயங்களையே நுணுக்கமாக கற்றவர்கள். எதிராஜரின் ஸ்ரீசூக்திகளினால் வேதாந்த கலரில் உள் புகுந்து தரை வரை எட்டி பிடித்தவர்கள். எனவே பிரதிவாதிகளை கண்டிப்பதில் வியப்பே இல்லை. மேலும் சிஷ்யர்களுக்கு பிராப்பியமான மோட்சத்தை பற்றிய விஷயங்களை தெளிவாக கூறி அதை பெற உபாய அனுஷ்டானம் செய்து உதவுவார்கள். சிலர் மோட்சத்தை அவித்யை, அதாவது அஞ்ஞானம் அகன்றதும் இருக்கும் கேவல ஞானம், கேவலம்னா மியர் ஞானம், ஞானம் மாத்திரம் இருந்தாலே போகும், இதெல்லாம் பொய், இதெல்லாம் ஜீவாத்மாக்கள்லாம் பொய், உலகம் பொய் அப்படின்ற ஞானம் வந்துடுத்துன்னா நாம் ஜீவாத்மாவே பிரம்மன் என்ற ஞானம் கேவல ஞானம். அது மாத்திரம், அந்த ஞானம் மாத்திரம் வந்தாலே அது மோட்சம்னு சில பேர் சொல்லுவார். சில பேர் ஜீவனுடைய குணங்கள் எல்லாம் அகன்ற கல் மாதிரி அறிவில்லாமல் இருக்கிறது என்றார். உபாதி சம்பந்தத்தால் பிரம்மம்தான் ஜீவனாக தோன்றுகிறது என்றார். உபாதி விலகி சுத்த பிரம்மஸ்வரூபமாக ஆவதுதான் மோட்சம் என்பர் சிலர். ராமானுஜரோ சர்வ பாப நிவர்த்தி பூர்வகமாக பரிபூர்ண பிரம்மானுபவமே மோட்சம் என்பர். இப்படி ஆச்சரியமா ராமானுஜருடைய நவ கிரந்தங்கள், நமக்கு அனுகிரகித்த கிரந்தங்கள் 9. சுவாமி அஸ்மதாச்சாரியன் அது வரைக்கும் தான் தெரிவிக்கிறார். அந்த 9 கிரந்தத்தை பற்றி சின்னதாக நமக்காக புரிந்து கொள்வதற்காக சொல்லலாம். ஸ்ரீ ராமானுஜர் விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்தை அனைவரும் அறிந்து பின்பற்றுவதற்கு சுலப மார்க்கத்தை ஏற்படுத்தி கொடுத்தார். நாம் இந்த உலகில் துன்பப்படுவதெல்லாம் அவன் கட்டளை, பெருமாளுடைய கட்டளைகளை மீறி இதுவரை நடந்ததால் அவன் சீற்றத்துக்கு ஆளாகி அதனால் பிறப்பு இறப்பு ஆகிய சம்சாரத்தில் உழல்கிறோம். அவனை பக்தியோகம் அல்லது சரணாகதி என்னும் உபாயத்தால் மகிழ்வித்து அதனால் அவன் கருணையின் காரணமாக மோட்சம் என்னும் ஸ்ரீவைகுண்டத்தை அடைந்து முடிவில்லாத பேரின்பம் அடையலாம்.
அதாவது விசிஷ்டாத்வைத சித்தாந்தமானது தத்துவம் 3 என்று தெரிவிப்பது. அறிவுடையவை, அறிவற்றவை, இவை இரண்டையும் தனக்கு உடலாக கொண்ட ஈஸ்வரன். இது 3. ஒன்று அறிவுடைய ஜீவாத்மாக்கள், அறிவற்ற பிரகிருதி. இது இரண்டையும் தனக்கு உடலாக உடைய ஈஸ்வரன். அவன் இவைகளுக்கு ஆதாரமாக இருந்து அவைகளை நடத்தி வைத்து அவைகளால் ஏற்படும் மேன்மையை தான் அடைகிறான். அதாவது அறிவுள்ள வஸ்துக்கள் ஜீவாத்மாக்கள், அறிவற்ற ஜடப்பொருட்கள், இவை இரண்டையும் அடக்கி ஆள்பவன் ஈஸ்வரன். இது விசிஷ்டாத்வைத சித்தாந்தம், தத்துவத்ரயம். ஸ்ரீ ராமானுஜர் அருளிய 9 நூல்கள்: வேதார்த்த சங்கிரகம், ஸ்ரீபாஷ்யம், வேதாந்த தீபம், வேதாந்த சாரம், கீதா பாஷ்யம், சரணாகதி கத்தியம், ஸ்ரீரங்க கத்தியம், வைகுண்ட கத்தியம் மற்றும் நித்திய கிரந்தம் 9. வேதார்த்த சங்கிரகம். வேதங்கள் 4ன்னு சொல்வார். அவைகளின் கிளைகளோ எண்ணில் அடங்காது. அவைகளில் பொதிந்து கிடக்கும் விஷயங்கள் அறிந்து கொள்ள முடியாது எளிதாக. சில இடங்களில் கூறியவை வேறு சில இடங்களில் கூறியவற்றிலிருந்து மாறுபட்ட கருத்துக்களை கூறுவதாக தோன்றக்கூடும். ஆனால் வேத கருத்துக்கள் எல்லாமே உண்மையானவை. ஒன்றுக்கொன்று முரண்படாமல் நாம் தான் அவைகளை புரிந்து கொள்ள வேண்டும். அதுக்காக ஒன்று தப்பு இன்னொன்று ரைட்டுன்னு சொல்லக்கூடாது. வேதம் எல்லாம் சரியானவை. இவ்வகையில் ஸ்ரீ ராமானுஜர் சில முக்கியமான வேத வாக்கியங்களை எடுத்துக்கொண்டு அவைகளின் உண்மை கருத்துக்களை வெளிப்படுத்திய கிரந்தம் வேதார்த்த சங்கிரகம். ஸ்ரீபாஷ்யம். இது வியாச பகவான் அருளி செய்த பிரம்மசூத்திரங்களுக்கு விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்தை ஒட்டிய விரிவான விளக்க உரை. இது காஷ்மீரில் உள்ள சரஸ்வதி பீடத்தில் சரஸ்வதி தேவியாலே ஒப்புக்கொள்ளப்பட்ட உரை. அவளையே நாமகரணம் சூட்டி ஸ்ரீபாஷ்யம் என்று உரை சொன்னார் என்று பெரியோர்கள் சொல்வர். வேதங்களில் பொதிந்து கிடக்கும் விஷயங்களை வியாச பகவான் சின்ன சின்ன சூத்திரங்களாக இயற்றினார். இவைகளே பிரம்மசூத்திரங்கள் என்று வழங்கப்படுகிறது. 545 சூத்திரங்கள் பிரம்மசூத்திரங்கள். இவைகள் வேதத்தின் பிரம்மகாண்டத்தை பற்றியவை. அதாவது பரபிரம்மத்தை பற்றியும் அவை அடையும் வழிகளை பற்றியும் அதனால் ஏற்படும் பலன்களை பற்றியும் அறிய உதவும் இந்த பிரம்மசூத்திரங்கள். அதன் 4 அத்தியாயங்களால் பிரித்திருக்கிறார்கள் பெரியோர்கள். முதல் அத்தியாயத்தில் பிரம்மம் ஜகத்காரண வஸ்து என்று அருளி செய்கிறார். பரபிரம்மே உலகை சிருஷ்டித்து அதை நிலைநிறுத்தி முடிவில் தன்னிடமே சேர்த்து கொள்கிறது, லயமடைய செய்கிறது என்பதை தெளிவுபடுத்துகிறது முதல் அத்தியாயம். 2வது அத்தியாயம் அதே கருத்தை ஜகத்காரணத்துவத்தை உறுதிப்படுத்தி மற்றைய வேறு கொள்கைகளினால் வரும் ஆட்சேபங்களுக்கு சமாதானம் சொல்லப்படுகிறது. 3வது அத்தியாயத்தில் அந்த பிரம்மத்தை அடையும் வழியான பக்தியை பற்றி விசாரிக்கப்படுகிறது. 4வது அத்தியாயத்தில் அந்த உபாயத்தை போன அத்தியாயத்தில் சொன்ன உபாயத்தை அனுஷ்டித்து பிரம்மத்தை அடைந்து பெறும் பலன் விசாரிக்கப்படுகிறது. இதெல்லாம் ஸ்ரீபாஷ்யத்தில். வேதாந்த தீபம் மேற்கூறிய பிரம்மசூத்திரங்களுக்கு செய்யப்பட்ட உரை நூல். ஸ்ரீபாஷ்யத்தை விட சின்ன நூல். வேதாந்த சாரம், இதுவும் ஸ்ரீபாஷ்யம், வேதாந்த தீபம் போன்ற பிரம்மசூத்திர உரை நூல். இது முதல் 2ஐ விட மிகவும் சுருக்கமான நூல். வேதாந்த தீபம் மற்றும் வேதாந்த சாரம் இவை 2ம் கற்கும் சிஷ்யர்களுடைய ஞானம், கற்கும் காலம் முதலியவைகளை கருத்தில் கொண்டு சற்று சுருக்கமாக செய்யப்பட்டது பரம காருணிகரான பகவத் ராமானுஜர். ஆனால் சூத்திரங்களின் பொருள்களில் எந்த மாற்றமும் இல்லை. இந்த மூன்றிலும் சுவாமி ராமானுஜர் வேதங்களிலிருந்து மேற்கோள் காட்டி இருப்பது அவருடைய சித்தாந்தத்தை உறுதிப்படுத்துகிறது. கீதா பாஷ்யம். எம்பெருமான் கண்ணபிரான் அருளி செய்த ஸ்ரீமத் பகவத்கீதைக்கு விசிஷ்டாத்வைத பரமாக ஆளவந்தாரின் கீதார்த்த சங்கிரகத்தை அடியொட்டி அற்புதமான உரை நூல். இந்த உரைக்கு சுவாமி தேசிகன் தாத்பரிய சந்திரிகை என்ற உரை இயற்றியுள்ளார். சரணாகதி கத்தியம். இது உரை நடையில் அமைந்த ஸ்தோத்திரம். ஒரு பங்குனி உத்திர திருநாளில் திருவரங்கன் ரங்கநாயகி திவ்ய தம்பதி முன்னால் சுவாமி பகவத் ராமானுஜர் சரணாகதி செய்து அருளி செய்த அற்புதமான நூல். சரணாகதி தத்துவத்தை தெளிவாக நமக்கெல்லாம் உணர்த்துவதற்காக ஏற்படுத்தப்பட்ட ஸ்தோத்திரம் இது. அவர் முதலே சரணாகதி பண்ணியாச்சு பெரிய நம்பி மூலம். இது திருவரங்கனுக்கும் ஸ்ரீ ராமானுஜருக்கும் நடக்கும் உரையாடல் போன்று சம்வாதயேஷ சரணாகதி மந்திரசாரகா என்று அமைத்துள்ளது. ஸ்ரீரங்க கத்தியம். இதுவும் சுவாமி திருவரங்கனிடம் சரணாகதி செய்வது போல அமைந்தது. சின்ன ஸ்தோத்திரம், மித கத்தியம் என்பார்கள். இதில் உள்ள பொருள் நம்மை சரணாகதி செய்ய
ஊக்குவிக்கிறது, உற்சாகப்படுத்துகிறது. ஸ்ரீ வைகுண்ட கத்தியம் சரணாகதி செய்வதால் கிட்டும் ஸ்ரீ வைகுண்டத்தை விரிவாக உரைக்கும் உரை நூல் ஸ்ரீ வைகுண்ட கத்தியம். ஸ்ரீ வைகுண்ட வர்ணனையை நாம் அறிந்தால் உடனேயே இந்த உலகத்தை துறந்து அங்கு சென்றடைய வேண்டும் என்ற அவா பிறக்கும், ஒரு துவரை ஏற்படும். நித்திய கிரந்தம். இந்த நூலில் பகவத் ராமானுஜர் நாம் நாள்தோறும் கடைப்பிடிக்க வேண்டிய நித்திய கர்ம அனுஷ்டானங்கள் விஷயங்களை விவரமாக அருளி செய்கிறார். பகவானுக்கு செய்யும் திருவாராதனம், சந்தியாவந்தனம் முதலிய அனுஷ்டானங்கள், முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய பித்திருக்காரியங்கள் முதலியவைகள் கூறப்பட்டுள்ளன. இவைகளை அவசியம் அனுஷ்டித்து அனைவரும் நற்கதி பெற வேண்டும் என்ற திருவுள்ளம் கொண்ட சுவாமி இயற்றிய இன்றியமையாத நூல் இந்த நித்திய கிரந்தம். இப்படி 9 கிரந்தங்களை நாம் அதாவது கற்றுக்கு அறிந்து உணர்ந்து கொண்டால் ஞான சம்பாதனம், பிற மதவாதிகளை நிரசிப்பதும் அப்புறம் ஒரு பொருட்டல்ல என்கிறார் சுவாமி. இதுக்கு தெளிவுரை 5 வியாக்கியானங்களை வைத்து டாக்டர் VN வேதாந்த தேசிகன் கம்பைல் பண்ணியிருக்கார். சாத்கிருத இந்த பிரயோகம் எதிராஜருடைய திருவடிக்கே ஆட்பட்ட மனசுவை உடையவர் என்ற அர்த்தம். அதாவது இந்த இடத்துல பத சாத்கிருத திருவடிகளுக்கு அதீனமாக்கப்பட்ட. ஸோ பத சாத்கிருத எதிராஜருடைய திருவடிக்கே ஆட்பட்ட மனசை உடையவர், தம்மை அவனுக்கே சமர்ப்பித்துக் கொண்டவர். ஆத்மசாத் குரு ஸ்தோத்திர ரத்னத்தில் 48வது ஸ்லோகத்தில் ஆள வந்தார் தெரிவிக்கிறார். அது மாதிரி எதிராஜ திருவடிகளிலேயே தம்மை அர்ப்பணித்து கொண்ட மகான்கள் தம் மூச்சு காற்றாலே ஊதி தள்ளிவிடுவர் பிரதிவாதிகளுடைய பிரபாவங்களாக தோற்றுபவற்றை. வேதாந்த சாஸ்திர கடலின் ஆழ்ந்த அடித்தளத்தை தொட்டு அறிந்து புரிந்து கொண்டவர்கள் அவர்கள். மோட்சத்திற்கான கதியை காட்டி தந்து கடை தேற்ற வல்லவர்களும் அவர்கள். 3 விஷயம் தெரிவிக்கிறார் இந்த மகான்கள். 1, பிரதிவாதிகளின் பிரபாவங்களை ஊதி தள்ளிவிடுவர். 2, வேதாந்த சாஸ்திர கடலின் ஆழ்ந்த அடித்தளத்தை தொட்டு அறிந்து புரிந்து கொண்டவர்கள். 3, ஜீவாத்மாக்களுக்கு மோட்சத்திற்கான கதியை காட்டி தந்து கடை தேற்ற வல்லவர்கள் அவர்கள். இப்படி ஆச்சரியமா இங்க தெரிவிக்கிறார் சுவாமி. ஒரு பெரிய மகாராஜன் அவைக்கு போனால் அவனை மகிழ்விக்க ஒரு பெரிய பரிசு பொருள் தருவாரே, அதுபோல என் மனத்தை, என் ஆத்மாவை சமர்ப்பிக்கிறேன் என்கிறார் சுவாமி. அப்படி சிஷ்யர்கள்லாம் பாவிப்பார்களா? சற்று எல்லையில் ஆளும் அந்த அந்த சிற்றரசர்கள், சக்கரவர்த்திக்கு எதிராக சிற்றரசர்கள்லாம் இருப்பா அந்த ப்ராவின்ஸ், அந்த அந்த சில ஏரியாவில் அந்த சிற்றரசர்கள் எதிரிகள் படையை எதிர்த்து நிற்பார்கள், அதற்குரிய பயிற்சி பெற்றிருப்பார்கள். அதுபோல எதிராஜ சிஷ்யர்கள் ஸ்ரீபாஷ்ய அதிகரணங்களிலே நல்ல சிக்ஷை கற்று உணர்ந்து பயிற்சி பெற்றிருப்பார்கள். மூச்சு விட்டாலே போதும் பரவாதிய நடுங்கி ஓடுவர். சிற்றரசர்கள் வெறும் மேம்போக்கான அறிவுடன் மட்டுமில்லாமல் அரசியல் நுணுக்கங்களை ஆழ்ந்து அறிந்திருப்பர். அதே போல இந்த சிஷ்யர்கள் வேதாந்த சாஸ்திர கடலின் முழு ஆழம் கண்டு உணர்ந்த மேதாவிகள். அவர்களை அவ்வளோ ஈஸியாக வெல்ல முடியாது. இப்படி ஆச்சரியமாக உடையவருக்கு ஆட்பட்ட உள்ளத்தினான மகான்கள் அபார மகிமை பெற்றவர்கள். அவர்கள் மோட்ச சித்திக்கு வழி என்ன, பகவானை வசீகரணம் செய்ய வழி என்ன, அது சரணாகதிதானே என்றெல்லாம் அறிந்து அவர்களுடைய சிஷ்யர்களுக்கு தெரிவித்து உபாயத்தில் அவர்களை ஏற்படுத்தி அவர்களுக்கு உபதேசித்து அனுஷ்டிக்க வைப்பர். அடியேன் தன்யோஸ்மி. ஆச்சாரியன் திருவடிகளே சரணம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः.